Good morning students. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது prove that A cross B plus C plus B cross C plus A plus C cross A plus B is equal to 0 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணப்போம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. A cross B plus C plus B cross C plus A plus C cross A plus B. இதை எடுத்துட்டு என்ன கொண்டு வர போறோம்? 0ன்னு கொண்டு வர போறோம். இப்போ இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணு. A cross B. அடுத்தது இதை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணேன்னா பிளஸ் A cross C. நெக்ஸ்ட் B கொண்டு உள்ளுக்க C மல்டிப்ளை பண்ணு. B cross C பிளஸ் B cross A. அடுத்து C கொண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். பிளஸ் C cross A. C கொண்டு B மல்டிப்ளை பண்ணா C cross B. இப்போ என்ன பண்ணு, இந்த முதல் 3 டேர்ம் அப்படியே வச்சுக்கோ. A cross B பிளஸ் A cross C பிளஸ் B cross C அப்படியே வச்சுக்கோ. நம்ம கிராஸ் ப்ராடக்ட்ல ஏற்கனவே பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? A cross B is equal to minus B cross A ன்னு பார்த்துருக்கோம். மாற்றி எழுதும் போது என்ன வரணும்? மைனஸ் அடையாளம் வரணும். அப்போ இங்க B cross C B cross Aன்னு இருக்கணும். B cross A மாற்றி எழுதுனேன்னா மைனஸ் A cross B. C cross A மாற்றி எழுதுனா மைனஸ் A cross C. அடுத்தது C cross B மாற்றி எழுதுனேன்னா மைனஸ் B cross Cன்னு வந்துடும். இப்போ பாரு, மைனஸ் B cross C பிளஸ் B cross C கேன்சல், மைனஸ் A cross C பிளஸ் கேன்சல், A cross B ரெண்டும் கேன்சல் ஆயிரும். C equal to என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். இப்போ உனக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது A cross B is equal to மைனஸ் B cross A. அந்த ஃபார்முலா மாற்றி எழுதும் பொழுது மைனஸ் அடையாளம் வரணும். அவ்வளோதான். அடுத்தது அடுத்த கணக்கு, ரெண்டாவது கணக்கு. prove that A dot B the whole square plus A cross B the whole square is equal to modulus of A square modulus of B square. இப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோ. A dot B the whole square plus A cross B the whole square. டிஃபைன் டாட் ப்ராடக்ட் அல்லது ஸ்கேலார் ப்ராடக்ட்ல A டாட் பிக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம்? மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் காஸ் தீட்டா, அதுக்கு ஸ்கொயர். அடுத்தது A கிராஸ் பிக்கு என்ன ஃபார்முலா? மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் மாடுலஸ் ஆஃப் B வெக்டார் சைன் தீட்டா n கேப், அதுக்கு ஸ்கொயர். இது வந்து A கிராஸ் பிக்கு ஃபார்முலாவும் A டாட் பிக்கு ஃபார்முலாவும். முதல்ல டிஃபைன் ஸ்கேலார் ப்ராடக்ட் டிஃபைன் வெக்டார் ப்ராடக்ட்னு ரெண்டு ஃபார்முலா எழுதி போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கோ. அப்போ மாடு ஏக்கு ஸ்கொயர் பண்ணால் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாருக்கு ஸ்கொயர். அடுத்தது மாடு பிக்கு ஸ்கொயர்னா மாடு பி ஸ்கொயர், காசுக்கு ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இங்கே மாடுலஸ் ஆஃப் ஏக்கு ஸ்கொயர் மாடு ஏ ஸ்கொயர், அடுத்தது மாடு பி ஸ்கொயர், சைனுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. n கேப்ங்கிறது 1, 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1 தான், அதனால அதை போட வேண்டாம். சைன் ஸ்கொயர் தீட்டாவோட முடிச்சுக்கோ. இப்போ பாரு, இதுலேயும் மாடு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் மாடு ஏ ஸ்கொயர் இருக்கு. காமனாக என்ன செஞ்சிரு? வெளியில எடு. மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயரை காமனாக வெளியில எடு. அப்போ மீதி என்ன இருக்கும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். n கேபுக்கு வேல்யூ 1, 1 ஸ்கொயருக்கு 1ன்னு ஆயிரும், அதனால அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. நீ 10th படிச்சிருக்கணும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1. அதனால இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட்டுறோம்? 1ன்னு போட்டுறோம். அப்போ மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயர் இன்டூ 1 சீக்வல் டு மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ முதல்ல என்ன பார்த்தோம்? A டாட் பிக்கு ஃபார்முலா மாடு ஏ மாடு பி காஸ் தீட்டா, அதுக்கு ஸ்கொயர். அடுத்தது A கிராஸ் பிக்கு மாடு ஏ மாடு பி சைன் தீட்டா n கேப், அதுக்கு ஸ்கொயர். மாடு ஏக்கு ஸ்கொயர் பண்ணும்போது மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயர், காசுக்கு ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயர் சைனுக்கு ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா.
n கேபினுடைய வேல்யூ 1, 1 ஸ்கொயர் 1 தான், அதை போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ ரெண்டுலேயும் மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயர் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துரு. இப்போ மீதி காஸ் ஸ்கொயர் தீட்டா, இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும். சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ 1. ஸோ மாடு ஏ ஸ்கொயர் மாடு பி ஸ்கொயர். அடுத்த கணக்கு ஃபைண்ட் மூணாவது கணக்கு. A vector is equal to 2i plus j minus k and B vector is equal to I minus 2j plus 2k. Find A cross B. இதுல வந்து ifனு வரும். Find A cross B. அல்லது எப்படி கேட்பான்னா mod A cross B னுடைய வேல்யூ 5√2 இப்படின்னு கேட்போம். ஃபைண்ட் A cross B மட்டும் கண்டுபிடி, அல்லது mod A cross B க்கு வேல்யூ 5√2ன்னு நிரூபி அப்படின்னு கேட்பான். இப்போ A cross B முதல்ல கண்டுபிடிக்கணும். A cross B நாலே ஏற்கனவே 2 கணக்கு பார்த்துருக்கோம். டிட்டர்மினன்ட் போடணும் I J K. அடுத்தது ஏக்கு முன்னாடி ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை போடு. 2 1 கேக்கு முன்னாடி -1 இருக்கு. அடுத்தது பி வெக்டார்ல பாரு 1 -2 2. இனிமேல் நம்ம கோலம் மெத்தடுக்கு போகணும். ஐ ஜே கேய அப்படியே எழுதிக்கோ. அடுத்தது ஐ ஜேன்னு எழுதிக்கோ. இந்த 2 திரும்ப எழுதும். அடுத்தது 2 1 -1. அடுத்தது 2 1. அடுத்தது 1 -2 2 1 -2ன்னு வரும். இப்போ என்ன சொன்னா இந்த 3 டயகனலை எடு. அப்ப என்ன வரும் 2 × 1 2 2i. அடுத்தது இந்த டயகனல் -1 × 1 னா -1, அது கூட j பெருக்கினேன்னா j 1j. அடுத்தது -2 × +2 னா -4, அது கூட k -4k. நெக்ஸ்ட் மைனஸ் அடையாளம் போட்டுக்கோ, அடுத்த பிராக்கெட்டை போட்டுறணும். இப்போ கீழே இருந்து போகணும். என்ன வரும் 1 × 1 1 1k இருக்கு, அதனால k. அடுத்தது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். 2 × 1 2 2i பிளஸ் 2i. அடுத்தது 2 × 2 4 4j. அவ்வளோதான். அப்போ மேலேருந்து 3 3 எடுக்கணும், அதே போல் கீழேருந்து 3 3 எடுக்கணும். இதுதான் கோலம் மெத்தட்னு சொல்லுவோம். அப்போ என்ன வரும் பாரு 2i -1j -4k. இந்த மைனஸ் எல்லாத்துலேயும் அடையாளத்தை மாற்றிரு. -1k -2i -4jன்னு வந்துடும். இப்போ 2i இங்கே -2i இருக்கு, ரெண்டையும் என்ன செஞ்சிடலாம் கேன்சல் பண்ணிடலாம். -1 -4 இதை வந்து கூட்டுறோம், அதனால -5jன்னு போட்டுக்குவோம். அங்கெல்லாம் பெருக்குவோம், அதனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆகும். இங்கே கூட்டும் போது ரெண்டும் மைனஸாக இருந்தால் இந்த நம்பரை கூட்டிட்டு மைனஸ் அடையாளம் போட்டுறணும். அதே போல் கேலையும் பாரு 2 மைனஸ் இருக்கு, கூட்டிட்டு அந்த அடையாளம். ஸோ -5kன்னு வந்து. அப்போ A கிராஸ் பியினுடைய வேல்யூ என்னது -5j -5k. இதான் A கிராஸ் பிக்கு. அடுத்தது மாடு A கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னாலே ரூட்டுக்குள்ள ஸ்கொயர். ஸோ -5க்கு ஸ்கொயர், அடுத்தது -5க்கு ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும் அடுத்த ஸ்டெப்பு? தட் இஸ் ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ள -5க்கு ஸ்கொயர்னாலும் பிளஸ் தான் 25 பிளஸ் 25. அப்போ ரூட்டு 50ன்னு வந்துடும். ரூட் 50 எப்படி பிரிக்கலாம்னா 25 × 2ன்னு பிரிச்சுக்கோ. 25 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தா 5, ரூட்டுக்குள்ள 2. அதுதான் என்னது மாடு A கிராஸ் பியினுடைய வேல்யூ என்னது 5√2. நம்ம 2வது சொல்லியிருக்கோம், 6ல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 50 எப்படி பிரிக்கிறோம்? 25 × 2 50. 25 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தா 5, அந்த √2 அப்படியே போட்டுக்கோ. இதுதான் ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் parallelogram. parallelogram இணைகரம். இணைகரத்தின் பரப்பளவு என்ன? whose adjacent sides are? 2 அடுத்துள்ள பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துட்டு என்ன கேட்பான்? இணைகரத்தின்
ஏரியா பரப்பளவு 2i plus j minus 2k and I vector plus j vector plus 3k vector. இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு நான் ஃபர்ஸ்டே ஃபார்முலாவே எழுதி போட்டிருக்கேன். அட்ஜசன்ட் சைட்ஸ் கொடுத்தாச்சுன்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு என்ன ஃபார்முலா? மாடு a கிராஸ் b. என்ன ஃபார்முலா? மாடு a கிராஸ் b. சரியா? அப்போ கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் வெக்டாரை a வெக்டார்னு எடுத்துக்கோ. 2i plus j minus 2k. அடுத்தது b வெக்டார் i வெக்டார் plus j வெக்டார் plus 3k வெக்டார். இப்போ a கிராஸ் b முதல்ல கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? டிட்டர்மினன்ட்டுக்குள்ள i j k. a இனுடைய நம்பர்ஸ் 2 1 minus 2. அடுத்தது b இனுடைய நம்பர்ஸ் 1 1 minus 3. அப்ப என்ன வரும்? i j k i j. அடுத்தது 2 1 minus 2 2 1. அடுத்து 1 1 3 1 1. இப்போ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணும். கார்னர்ல உண்டான 3 எலமெண்ட். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இங்க, ரெண்டாவது இங்க, மூணாவது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 1 into 3 3i. அடுத்தது minus 1 into 2 minus 2j. அடுத்தது 2 into 1 2k. இதை பிராக்கெட்டுக்குள்ள போடு. அடுத்த பிராக்கெட் ஆரம்பிச்சு போடு. மைனஸ் அடையாளம் ஊடையில போட்டுக்கணும். 1 into 1 k 1k. அடுத்தது minus 2 into 1 minus 2i. அடுத்தது 3 into 2 6j. இப்போ என்ன வரும்? 3i minus 2j plus 2k. மைனஸ் உள்ள கொண்டு போய் பெருக்கினேன்னா minus 1k plus 2i minus 6j ஆயிரும். இப்போ கழி 3i இங்க 2i, அப்போ 5i ஆயிரும். அடுத்து minus 2j minus 6j minus 8j. 2k minus 1k plus 1k. அப்ப என்ன ஆன்சர் வரும்? 5i minus 8j plus 1k. அப்ப a cross b க்கு வேல்யூ 5i வெக்டார் minus 8j வெக்டார் plus 1k வெக்டார். இதான் a cross b னுடைய வேல்யூ. நமக்கு ஏரியாக்கு ஃபார்முலா மாடு a cross b. ஸோ மாடுலஸ் போடணும். ரூட்டுக்குள்ள ஸ்கொயர். 5க்கு ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் 8க்கு ஸ்கொயர், அடுத்தது 1 ஸ்கொயர். இப்போ 5க்கு ஸ்கொயர் 25, 8க்கு ஸ்கொயர் 64, 1 ஸ்கொயர் 1 தான். இப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன வந்துடும்? 90 வந்துடும். 4 1 5 5 10 6 2 8 1 வந்துடும். அப்போ மாடு a கிராஸ் b னுடைய வேல்யூ என்னது? ரூட்டுக்குள்ள 90. இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் equal to root 90. ஏரியாங்கிறதுனால சதுர அலகுகள் அல்லது ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்தது 5வது கணக்கு. இதே கணக்கு தான். என்னது? a வெக்டார் வந்து என்ன கொடுத்திருக்கிறான்? 2i minus 3j கொடுத்திருக்கிறான். b வெக்டார் வந்து i plus 2j minus 3k. Find the area of parallelogram தான். அப்போ a cross b கண்டுபிடிக்கணும் முதல்ல. i j k. ரெண்டாவது வெக்டார் 2 minus 3 k இல்ல, அதனால 0. மூணாவது 1 2 minus 3. அப்ப என்ன வந்துரும்? i j k i j. 2 minus 3 0, 2 minus 3. 1 2 minus 3 1 2. இப்ப இத மூணையும் பெருக்கணும். 3 into 3 9i அப்படின்னு வந்துரும். அடுத்து 0வால எதை பெருக்கினாலும் 0, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால 0j. அடுத்தது 4k plus 4k வந்துடும்.
அடுத்து கீழே இருந்து பெருக்கினேன்னா 1 into -3 -3 k, அதனால 3k. அடுத்து 2 into 0 0i, பிளஸ் ஒன்னாலும் போட்டுக்கோ மைனஸ் ஒன்னாலும் போட்டுக்கோ, அடையாளம் பத்தி பிரச்சனை இல்லை. -6i 6j. இப்ப இத என்ன செய்யணும், கழிச்சு எழுதணும். ரெண்டாவது டேர்ம்ல அடையாளத்தை பூரா என்ன செஞ்சுக்கோ, மாத்திக்கோ. அப்ப என்ன வரும், 9i பிளஸ் 0j பிளஸ் 4k, மைனஸ் அடையாளம் போட்டுறணும். மைனஸ் அது அப்படியே திரும்ப எழுதிக்கிறேன், அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் போட்டு எழுது. 0i minus 6j. அப்ப என்ன வரும், 9i plus 0j plus 4k, மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், பிளஸ் ஆயிரும், பிளஸ் 3k மைனஸ் 0i plus 6j ஆயிரும். இப்ப 9 இங்க மைனஸ் 0 இருக்கு, மைனஸ் 9i, 0j இங்க பிளஸ் 6j 6j, 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7k. மாடு a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னாலே ரூட்டுக்குள்ள ஸ்கொயர். ஸோ 9க்கு ஸ்கொயர், அடுத்தது 6க்கு ஸ்கொயர் பிளஸ் 7க்கு ஸ்கொயர். ஸோ 9க்கு ஸ்கொயர் 81 பிளஸ் 6க்கு ஸ்கொயர் 36, அடுத்தது இது 49. ஸோ என்ன வந்துடும், 166ன்னு வந்துடும். 9 15 1 16, மீதி 1 5 5 3 8 8 8 16ன்னு வந்துடும். ஸோ என்ன கிடைக்கும், ஏரியா ஆஃப் பேரலலோகிராம். இது வந்து அட்ஜசன்ட் சைடு கொடுத்தாச்சுன்னா ஃபார்முலா வந்து மாடு a கிராஸ் b தான். 166 ஸ்கொயர் யூனிட்ஸ். இவ்வளோதான். அடுத்த கணக்கு, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பேரலலோகிராம். ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் whose diagonal vectors are. மூலை விட்டங்கள் கொடுத்தா அப்பதே பார்த்தது, 2 அடுத்துள்ள பக்கங்கள் பார்த்தோம். இப்போ டயகனல் வெக்டார்ஸ் கொடுத்ததுன்னா எப்படிங்கிறத பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்கான், 3i பிளஸ் j பிளஸ் 2k and i வெக்டார் பிளஸ் 2j வெக்டார் மைனஸ் k வெக்டார். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா, டயகனல் வெக்டார்ஸ் கொடுத்திருந்தா ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் எல்லாமே ஏற்கனவே எழுதியிருக்கு, முன்னாடி எழுதியிருக்கு. அந்த ஃபார்முலாவை நல்லா படிச்சுக்கோங்க, அப்புறம் தான் புரியும். டயகனல் வெக்டார்ஸ் கொடுத்தா half into modulus of d1 cross d2. இப்போ என்ன பண்ண, கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் வெக்டாரை d1 எடுத்துக்கோ. அங்கே எப்படி a வெக்டார் b வெக்டார் எடுப்போமோ அதே மாதிரி இங்கே d1 d2, அவ்வளோதான், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. d1 வெக்டார் d2 வெக்டார்னு ரெண்டாவது வெக்டாரை எடுத்துக்கோ. இப்போ d1 கிராஸ் d2 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான், கிராஸ்னாலே டிட்டர்மினன்ட் போட்டுறணும். i j k 3 1 2 1 2 மைனஸ் 1. இப்போ என்ன வரும், கோல மெத்தடு i j k i j 3 1 2 3 1 1 2 மைனஸ் 1 1 2. இப்போ இந்த முதல் 3 மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1 i. அடுத்தது 2 இன்ட்டு 1 2j. அடுத்தது 3 இன்ட்டு 2 6k. மைனஸ் அடையாளம் போட்டுக்கோ. அடுத்தது மைனஸ் பிராக்கெட்டை போட்டுக்கோ. கீழே இருந்து போகணும். 1 இன்ட்டு 1 1 1k. அடுத்தது 2 இன்ட்டு 2 4i. மைனஸ் 1 இன்ட்டு 3னா மைனஸ் 3j. இப்போ என்ன பண்ண, மைனஸ் 1i பிளஸ் 2j பிளஸ் 6k அப்படியே எழுதிக்கோ. இதில் அடையாளத்தை பூரா மாத்திரு. மைனஸ் 1k மைனஸ் 4i பிளஸ் 3jன்னு வந்துடும். இப்போ மைனஸ் 1i இங்கே மைனஸ் 4iனா மைனஸ் 5i. அடுத்து 2j பிளஸ் 3jன்னா என்ன வந்துடும், 5jன்னு வந்துடும். அடுத்தது 6 மைனஸ் 1னா 5k. அப்போ என்ன கிடைக்கும், அடுத்த ஸ்டெப்பு d1 கிராஸ் d2 என்னது 5i
ப்ளஸ் 5j மைனஸ் 5kன்னு கிடச்சிருக்கு. சரியா? இல்லை சாரி, மைனஸ் 5y ப்ளஸ் 5j ப்ளஸ் 5k. இப்போ மாடு d1 கிராஸ் d2 கண்டுபிடி. ரூட்டுக்குள்ள ஸ்கொயர், மைனஸ் 5க்கு ஸ்கொயர் 25 தான், அடுத்தது 5க்கு ஸ்கொயர் 25, அடுத்தது 5க்கு ஸ்கொயர் 25. அப்போ என்ன வந்துடும்? 75ன்னு வந்துடும். ஸ்கொயர் ஏரியா ஆஃப் parallelogram equal to ஃபார்முலா என்ன சொன்னேன்? half into mod d1 cross d2. அப்போ 1/2 into ரூட்டுக்குள்ள 75. இப்போ 1/2 root 75 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் parallelogram-க்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். 7வது கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். Whose adjacent sides are? என்ன கொடுத்திருக்குன்னா மைனஸ் I plus 2j minus 4k and I vector minus j vector minus k vector. இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற வெக்டாரை ஃபர்ஸ்ட் வெக்டாரை ஏ வெக்டார்னு வச்சுக்கோ, மைனஸ் I பிளஸ் 2j மைனஸ் 4k. ரெண்டாவது வெக்டாரை பி வெக்டார்னு வச்சுக்கோ, மைனஸ் I மைனஸ் j மைனஸ் k. ஏரியா ஆஃப் இது ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் சைடு கொடுத்தா, அதாவது ரெண்டு வெக்டார் மட்டும் கொடுத்திருந்தா என்ன ஃபார்முலானா 1/2 இன்ட்டு மாட் ஏ கிராஸ் பி. இப்போ முதல்ல ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். என்ன வரும்? மைனஸ் I வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் மைனஸ் 1 2 மைனஸ் 4, அடுத்தது 1 மைனஸ் 1 மைனஸ் 1. டிட்டர்மினன்ட்டுக்குள்ள போட்டணும். ஏ கிராஸ் பி, கிராஸ்னாலே டிட்டர்மினன்ட், டாட்னா என்னது? மல்டிப்ளிகேஷன். அதை நல்லா ஞாபகம் வச்சு. அப்போ என்ன கிடைக்கும்? I வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார், அதை அப்படியே எழுதிக்கோ. அடுத்தது I ஜே, அடுத்தது மைனஸ் 1 2 மைனஸ் 4 மைனஸ் 1 2, அடுத்தது 1 மைனஸ் 1 மைனஸ் 1 1 மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி கோல மெத்தட் தான். 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2i, அடுத்தது 4 இன்ட்டு 1 மைனஸ் 4j, அடுத்தது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும், பிளஸ் 1k. நெக்ஸ்ட் மைனஸ் அடையாளம் போட்டுக்கோ. என்ன வரும்? 1 இன்ட்டு 2 2k, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4னா பிளஸ் 4i, மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1னா பிளஸ் 1j. இப்போ என்ன வரும்? மைனஸ் 2i மைனஸ் 4j பிளஸ் 1k. மைனஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணு. மைனஸ் 2k மைனஸ் 4i மைனஸ் 1j. இப்போ இங்கே மைனஸ் 2i இருக்கு, இங்கே மைனஸ் 4i இருக்கு. கழிச்சேன்னா என்ன வந்துடும்? மைனஸ் 6iன்னு வந்துடும். மைனஸ் 4 மைனஸ் 1 மைனஸ் 5j. இது ஒரு நம்பர் பிளஸ் ஒரு நம்பர் மைனஸ்னா பெருசுலேருந்து சின்னதை கழி, 2லேருந்து 1 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு முன்னாடி உண்டான அடையாளம் மைனஸ், அதனால மைனஸ் 1k. ஸோ ஏ கிராஸ் பியினுடைய வேல்யூ என்ன வந்துடுது? மைனஸ் 6i மைனஸ் 5j மைனஸ் 1kன்னு வந்துடுது. மாடு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ரூட்டுக்குள்ள ஸ்கொயர், 6க்கு ஸ்கொயர் 36, 5க்கு ஸ்கொயர் 25, அடுத்ததுக்கு 1. அப்போ என்ன வந்துடும்? 6 6 12, 3 2 5 1 62ன்னு வந்துடும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு மாட் ஏ கிராஸ் பி. அப்போ 1/2 இன்ட்டு மாட் ஏ கிராஸ் பிக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 62. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு
1/2 இன்ட்டு ரூட்டுக்குள்ள 62 ஏரியாங்கிறதுனால சதுர அலகுகள் ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டுக்குவோம். அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் 2 கொஸ்டின் நடத்தி விடுறேன், நல்லா கவனமாக படிச்சுக்கோ. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் whose adjacent sides are 3i plus j plus 2k and 2i minus 2j plus 4k. adjacent sides தான் கொடுத்துருக்காங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா? 1/2 இன்ட்டு மாட் a கிராஸ் b. அப்போ a கிராஸ் b ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். i j k கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் வெக்டார் a வெக்டார், ஸோ 3 1 2. அடுத்தது 2 minus 2 4. அப்போ என்ன வரும்? i j k i j 3 1 2 3 1. 2 minus 2 4 2 minus 2. அப்போ இதை பெருக்கு 4 இன்ட்டு 1 4i, 2 இன்ட்டு 2 4j, 3 இன்ட்டு மைனஸ் 2 6k. அடுத்தது கீழேந்து போனீங்கன்னா 2 இன்ட்டு 1 2. அடுத்தது மைனஸ் 2 இன்ட்டு 2னா மைனஸ் 4i. அடுத்தது 12j. அப்போ 4i பிளஸ் 4j மைனஸ் 6k. இதே அடையாளத்தை மாற்று, மைனஸ் 2k பிளஸ் 4i மைனஸ் 12jன்னு வந்துடும். இப்போ 4i இங்கே என்ன வந்திருக்கு? 4i 8iன்னு ஆயிரும். அடுத்து இங்கே 4j, இங்கே மைனஸ் 12j, ஸோ மைனஸ் 8j. அடுத்தது மைனஸ் மைனஸ் இருக்கனால மைனஸ் 8kன்னு வந்துடும். இப்போ மாடு a கிராஸ் b கண்டுபிடி. ரூட்டுக்குள்ள ஸ்கொயர், 8க்கு ஸ்கொயர் 64, அடுத்தது 64, அடுத்தது 64. அப்போ என்ன வந்துடும்? கூட்டினீங்கன்னா ரூட் 192ன்னு வந்துடும். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ரூட் 192 ஸ்கொயர் யூனிட்ஸ். அவ்வளோதான். அடுத்தது 9வது கணக்கு, ரொம்ப 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 முக்கியமான கணக்கு. 10 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர். if 2i minus 3j plus 4k and I vector plus k vector, also find the sine angle between them. அப்ப என்ன கேட்டிருக்கு? யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்தது 2வது கொஸ்டின் சைன் ஆங்கிள்னு கேட்டிருக்கு. அப்போ யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலருக்கு என்ன ஃபார்முலான்னா, a cross b divided by mod a cross b. இதே போல சைன் ஆங்கிள்னா சைன் தீட்டான்னு அர்த்தம். இப்போ சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலான்னா mod a cross b by mod a mod b. அங்க என்ன பார்த்தோம்? காஸ் தீட்டாக்கு a dot b by mod a mod b பார்த்தோம். இங்க சைன் தீட்டாக்கு mod a cross b by mod a mod b. ஸோ எல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சாச்சுன்னா ஈஸியாக என்ன செய்யலாம். அப்போ என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வெக்டாரை என்னன்னு வச்சுக்கோ? a வெக்டார்னு வச்சுக்கோ. 2i minus 3j plus 4k. அடுத்தது b வெக்டார், i வெக்டார் பிளஸ் j இல்லை, அதனால 0jன்னு போட்டுக்கோ, பிளஸ் k வெக்டார்னு எடுத்துக்கோ. இப்போ என்ன பண்ணு? a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அதே போல தான் டிட்டர்மினன்ட் தான் எல்லாமே. இந்த சாப்டர்ல இந்த டிட்டர்மினன்ட் தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல 2 3 minus 4 1 0 1.
அப்போ என்ன வரும் I J K I J 2 minus 3 4 2 minus 3 1 0 1 1 0 அப்போ 3 into 1 minus 3 I அடுத்தது 4 into 1 4 J அடுத்தது 0 ஆல எதை பெருக்கினாலும் 0 தான் அதனால 0 Kன்னு வந்துடும் மைனஸ் அடையாளம் போட்டுக்கோ அடுத்தது கீழே இருந்து போ 1 into minus 3 minus 3K 0 ஆல எதை பெருக்கினாலும் 0 தான் அதனால 0I அடுத்தது 1 into 2 2I 2J சாரி அப்போ என்ன வரும் மைனஸ் 3I பிளஸ் 4J பிளஸ் 0K உள்ள கொண்டே பெருக்கினேன்னா பிளஸ் 3Kன்னு ஆயிரும் மைனஸ் 0I மைனஸ் 2Jன்னு வந்துடும் இப்போ பாருங்க 3I இருக்கு இங்க 0I இருக்கு அதனால என்ன ஆகும் மைனஸ் 3I அடுத்து 4J இருக்கு அங்க மைனஸ் 2J இருக்கு அதனால பிளஸ் 2J அடுத்து 0K பிளஸ் 3Kன்னு இருக்கு அதனால 3Kன்னு வந்துடும் அப்ப A கிராஸ் B னுடைய வேல்யூ மைனஸ் 3I பிளஸ் 2J பிளஸ் 3K மாடு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும் என்ன வரும் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் 3க்கு ஸ்கொயர் 9 2க்கு ஸ்கொயர் 4 3க்கு ஸ்கொயர் 9 அப்போ இதை கூட்டினீங்கன்னா 18 4 22 அடுத்தது சைன் ஆங்கிள் என்ன கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு மாடுலஸ் A கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு மாடுலஸ் B கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு ஸோ மாடுலஸ் A எடுத்துக்கணும் ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் 2க்கு ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3க்கு ஸ்கொயர் பிளஸ் 4க்கு ஸ்கொயர் அப்போ என்ன வரும் 2க்கு ஸ்கொயர் 4 3க்கு ஸ்கொயர் 9 4க்கு ஸ்கொயர் 16 ரூட் 29 வந்துடும் மாடு A வெக்டார் மாடு B வெக்டாருக்கு ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் 1 ஸ்கொயர் பிளஸ் 0 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் அப்போ 1 பிளஸ் 1 2ன்னு வந்துடும் ஸோ இது மாடு B அப்போ கணக்கு என்னது கேட்டிருக்கு யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் ஃபர்ஸ்ட் யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுக்கு என்ன ஃபார்முலா A கிராஸ் B பை மாடு A கிராஸ் B A கிராஸ் B என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் A கிராஸ் B என்ன வேல்யூ மைனஸ் 3I பிளஸ் 2J பிளஸ் 3K டிவைடட் பை ரூட் 22 இந்த யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் n கேப்னு சொல்லுவோம் இப்போ இதான் ஆன்சர் அடுத்தது சைன் தீட்டா சைன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா எழுதியிருக்கோம் மாடு A கிராஸ் B பை மாடு A மாடு B இப்போ மாடு A கிராஸ் Bக்கு இந்த வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் மாடு A கிராஸ் B ரூட் 22 ஸோ என்ன வரும் ரூட் 22 டிவைடட் பை ரூட் 29 ரூட் 2 இதான் சைன் தீட்டாவோட இது 10 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பாக கேட்பாங்க அடுத்தது 10வது கொஸ்டின் ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் of 3I plus J plus 2K and 2I minus 2J plus 4K அப்போ கொடுத்திருக்கிற வெக்டர் அடுத்தது இதுலயே ஆல்சோ ஃபைண்ட் த சைன் ஆங்கிள் கொடுத்திருக்கிற வெக்டாரை ஃபர்ஸ்ட் வெக்டாரை A வெக்டார்னு எடுத்துக்கோ 3I plus J plus 2K ரெண்டாவது வெக்டாரை B வெக்டார்னு எடுத்துக்கோ 2I minus 2J plus 4K இப்போ A கிராஸ் B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் என்ன வரும் I J K 3 1 2 2 minus 2 4 அப்போ I J K I J 3 1 2 3 1 2 minus 2 4 2 minus 2 இப்போ இதை பெருக்குனீங்கன்னா என்ன வந்துடும் 4 into I 4I அடுத்தது 2 into 2 4 4J
அடுத்தது 3 into -2 -6Kன்னு வந்துடும். அடுத்தது மைனஸ் அடையாளம் போட்டுக்கோ. 2 into 1 2, அது கூட K, அதனால 2Kன்னு போட்டுக்கோ. அடுத்தது 2 into -2னா -4I. அடுத்தது 4 into 3னா 12J. அப்போ என்ன கிடைக்கும்? 4I plus 4J minus 6K மைனஸை உள்ள கொண்டே பெருக்கு -2K plus 4I minus 12Jன்னு வந்துடும். இப்போ 4I இங்கே plus 4I 8I, அடுத்தது -8J minus 8Kன்னு வந்துடும். இது ஏற்கனவே பார்த்தோம், யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர்லயும் அதே கொஸ்டின் இருக்கு. ஸோ மாடு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். அடுத்து 8க்கு ஸ்கொயர் 64, அடுத்த 8க்கு ஸ்கொயர் 64, அடுத்த 8க்கு ஸ்கொயர் 64. ஸோ √192ன்னு வந்துடும் மாடு A கிராஸ் B னுடைய வேல்யூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மாடு A கண்டுபிடி. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலால அப்ளை பண்ணிடும். அப்போ 3க்கு ஸ்கொயர் 9, 1 ஸ்கொயர் 1, 2க்கு ஸ்கொயர் 4. ஸோ ஆன்சர் 14. மாடு B ரூட்டுக்குள்ள 2க்கு ஸ்கொயர் 4, அடுத்த 2க்கு ஸ்கொயர் 4, 16க்கு ஸ்கொயர், 4க்கு ஸ்கொயர் 16. ஸோ √24ன்னு வந்துடும். இனிமேல் எல்லாத்தையும் ஃபார்முலாவில் எழுத போகிறோம். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் என்ன ஃபார்முலா? A கிராஸ் B பை மாடு A கிராஸ் B. அப்போ A கிராஸ் பிக்கு வேல்யூ என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? இந்த கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் -8I -8J -8K இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதை அப்படியே போட போகிறோம். 8I -8J -8K டிவைடட் பை என்ன வந்துடும்? √192ன்னு வந்துடும். மாடு A கிராஸ் பிக்கு 192. ஸோ n கேப் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் ஆன்சர். யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலரை n கேப்னு சொல்லுவோம். அடுத்தது சைன் தீட்டா என்ன ஃபார்முலா? மாடு A கிராஸ் B பை மாடு A மாடு B. ஸோ என்ன வந்துடும்? மாடு A கிராஸ் பிக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? 192. மாடு Aக்கு √14, மாடு Bக்கு √24. அப்போ சைன் தீட்டாவோட வேல்யூ என்ன வந்துடுது? 192 ரூட்டுக்குள்ள டிவைடட் பை √14 √24. யூனிட் வெக்டார் பெர்பெண்டிகுலர் வேற ஒன்றும் இல்லை. A கிராஸ் B கண்டுபிடிக்கணும், மாடு A கிராஸ் B கண்டுபிடிக்கணும். சைன் ஆங்கிளுக்கு மாடு A மாடு B தேவை. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிடணும், அவ்வளோதான்.